சரி சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா வர்றம்மா வா. போலாம். ஏதோ மளிகை கடைக்கு போயிட்டு வர மாதிரி வரா பார்த்தியா? வா போய் கேட்போம். இரு ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. நீ எங்க போயிட்டு வர? அது சும்மா ஒரு வேலையா வெளியே போயிருந்தேம்மா. ஏமா இதெல்லாம் ஒரு பதிலாமா? எங்கன்னு தான் சொல்ல. அது விஜயக்கா கூட வெளியே போயிட்டு வந்தேன். அப்படியா? அது என்ன கையில? குடு பாப்போம். ஆ, இது குடு நந்தினி. அது என்னன்னு கேக்குறேன்ல. போகும்போது ஏதோ நாட்டு மருந்து கடையில வாங்க போற நீயும் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதானே? குடு பாப்போம். இல்லம்மா, இது ஒன்றும் இல்ல. சொல்லிட்டே இருக்கேன் குடு. ஏமா நாட்டு மருந்து தானம்மா, அதை கொடுக்கல உனக்கு என்னம்மா இவ்வளோ தயக்கம்? கொடுமா அதை. ஏய் இருங்க 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 போருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அது சரிம்மா. என்ன நந்தினி இப்ப எதுக்கு நாட்டு மருந்து? கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆகியும் உனக்கும் சூர்யாக்கும் குழந்தை நிக்காம இருக்கே, அதுக்காகவா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. ஏமா ஒத்த ஒத்த வார்த்தையா பதில் சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அது எதுக்குன்னு தான் ஷார்ப்பா சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கோம்ல. சரி நீ அதை கொடு. இல்லம்மா, வேண்டாம். என்னது வேண்டாமா? இப்ப குடுக்கறியா இல்லையா? குடுக்கறியா? சொல்லிக்கிட்டே இருக்க. குடு. வாங்கி போமா, நான் போய் குடிக்கிறேன். அப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இப்ப? அப்பா நீங்க இப்படி சொல்லதான் எங்களுக்கே டவுட் வருது. மாதவி, உங்ககிட்ட இதை சொல்லி உன்னை காயப்படுத்த வேணாம்னு நினைச்சேன். கேட்க மாட்டேங்கிறேன். பரவாயில்லப்பா, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இல்லம்மா, நானும் சுந்தரவல்லியும் 3 பிள்ளைங்களை பெற்றோம். அதுல சுரேகாவை தவிர மற்ற 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாரு இருக்கா? நீயும் மாப்பிள்ளையும் என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க குழந்தை பெத்துக்கிற ஐடியால இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. அதான் நந்தினி கிட்ட சொல்லி ஒரு நாட்டு மருந்து வைத்தியரை பார்த்து சீக்கிரம் குழந்தை நிக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். மாமா இந்த மருந்து ஹோல்சேல்ல எங்க கிடைக்குமாமா? மொத்தமா வாங்குறதமா? இது உங்ககிட்ட சொல்ல வேணான்னு நான் தான் நந்தினி கிட்ட சொல்லி அனுப்புனேன். இப்போ வாச்சு நம்புறீங்களா? நீ போமா, போய் வேலையை பாரு. மாதவி, நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே தப்பா நடக்குது. இதுக்கு மேலேயும் இது இப்படியே விட்டோம், நாம கெட்டோம். விடக்கூடாது, விடவே கூடாது. இப்போ முத வேலையா இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லணும். போங்க, மாடியில சுரேகா இருப்பா, அவளை போய் கூட்டிட்டு வாங்க. நீ போக மாட்டேன். சரி நானே போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆமா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுல சைன் பண்ணிடுறேன். சரியா? மா ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். என்னடி மா 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க? யார பத்தியாவது கோழி மூட்டணுமா? ஐயோ மா, என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமாமா? இந்த வீட்ல நடக்கிறது எல்லாமே புதுசா தானே இருக்கு. என்ன நடந்தது? அத்தை, நீங்க கூடிய சீக்கிரம் பாட்டியாக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாட்? என்ன சொல்றாரு உன் புருஷன்? என்ன நீ மாசமா இருக்கியா? ஐயோ இல்ல இல்லம்மா, இவர் ஏதோ வளர்றாரு. அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்கல அத்தை. ஆமா. எங்க ஒரு விஷயத்தை ஒழுங்கா சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு சும்மா நில்லுங்க. சரி மாதவி, நீ 2வது சொன்னீங்களா, அந்த ஆப்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதையே நான் ஃபாலோ பண்றேன். சும்மா இருமா. என்னடி, என்ன விஷயம்? அம்மா அக்கா அக்கா இரு, நானே சொல்றேன். மா, அந்த நந்தினி இருக்காலம்மா, அவ நம்ம குடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த வீட்டோட வேலைக்காரியா இருக்கான்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் என்னைக்குமே அவளை பாவமா நினைச்சதே இல்லை. என்னைக்கு என் புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனை மயக்கி தாலியை கட்டிக்கிட்டு தைரியமா இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்தாளோ அப்பவே அவ சரியான ஆளுதாங்கிறது நல்லா தெரியும். அம்மா, அவளை யாருமா பாவம்னு சொன்னாங்க? ஆனா இப்ப அவ வேற வேலை ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா.
அதை கேட்டு ஷாக் ஆகி தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். அத்தை இந்த மேட்டர் தான், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க பேசிக்க, நான் வாய முடிக்கிறேன். அம்மா, நந்தினி நாட்டு மருந்து வைத்தியரை போய் பார்த்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்காமா. எதுக்குன்னு தெரியுமா? சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு. அம்மா, இந்த விஷயம் அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமா? ஆனா உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொன்னாராமா? எப்படியாச்சும் அவளுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு வாரிசை உருவாக்கணும்னு அப்பா ரொம்ப தீவிரமா இருக்காருமா. இப்ப என்னம்மா பண்றது? அப்படி மட்டும் அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்புறம் ஆயுசுக்கும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. அப்பா எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? எனக்கு அப்படியே பயங்கர கோவமா வருது. மா, ஆனா இப்ப நீங்க போய் அப்பா கிட்ட சண்டை போட்டாலும் அவரு ஒண்ணும் மனசு மாற போறது இல்ல. நம்ம யாருக்குமே தெரியாம அடுத்த வேலைய பார்க்க போயிருவாரு. இல்ல 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 இல்ல, இங்க பாரு, யார்கிட்டயும் போய் இதுக்காக விளக்கம் கேட்டுட்டு இருக்க வேணாம்.